Okay, so coming to today's topic. So நீங்க எல்லாருமே நினைக்காதீங்க ப்ளீஸ் தட் நீ பெயின் வந்து வயசானவங்களுக்கு தான், ஓல்டு பீப்புளுக்கு தான் அப்படின்னு ப்ளீஸ் டோன்ட் டூ அண்டர்ஸ்டாண்ட் இன் சச் அ வே. ஏன்னா வந்து இட்ஸ் ஆல்ரெடி இட்ஸ் எக்ஸிஸ்டிங் ஃபார் ஆல் யங்ஸ்டர்ஸ் டூ. From 30 to 40 years old people also has this knee joint pains and even back pains. So please do understand, knee joint pain is no more called old people problem. Okay, so வந்து அது எல்லாருக்குமே வந்திருக்குது இப்போ. And I took some sentence from Indian journal, orthopedic journal. What they said is almost 28% of people has this this knee joint pains in our Indian population. ஸோ 28% தான். இங்க 100 பேர் இருந்தீங்கன்னா இதுல வந்து 28 பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் சேஸ் இன் இந்தியா. This was one of the recent report. And then what was the association of the people அப்படின்னு சொல்லிட்டு they did a study on that, and they found female has more problem than the men's in the knee joint pain. And obesity is one of the most important reason, and your lifestyle. We will discuss about it. What was the changes in last few decades? We will discuss about it. So coming to the reasons for the knee joint pain. So as I said, most of us are having a lifestyle of inactive lifestyle, I would say, which is the most main reason for knee joint pain. அதாவது காலையில இருந்து உட்காந்துனே இருப்போம். ஸோ எய்தர் வி ஆர் அ ஸ்டூடெண்ட் ஆர் ஃபேக்கல்டி ஆர் நம்ம ப்ரொஃபஷனல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பிளேம் தட், பட் நீங்க வந்து அதை இன்டர்பிரட் பண்ணணும். ஏன் இவ்வளவு நாள் நம்மளுக்கு இல்ல இப்போ வந்திருக்குது, அது மாதிரிலாம் நீங்களே புரிஞ்சுக்கணும். பிகாஸ் உங்க லைஃப் ஸ்டைல் மாற மாற திஸ் இஸ் கமிங் டு யூ. ஸோ அண்ட் எக்ஸசிவ் ஈட்டிங், நம்ம நிறைய சாப்பிட்றோம். நிறைய பேர் வந்து நிறைய சாப்பிட்றீங்க, எதுக்கு சாப்பிட்றீங்கன்னே தெரியல. ஸோ யூ ஹாவ் டு ஈட் அக்கார்டிங் டு யுவர் ஆக்டிவிட்டீஸ் ஆன் தோஸ் டேஸ், ரைட்? ஸோ மேபி 14 to 15 hours ஒர்க் பண்றீங்க. சம் பீப்புள் எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ்லாம் பண்ணி அவ்வளோ நேரம் ஒர்க் பண்றீங்க, நைட் ஷிஃப்ட்ஸ். ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் ரீசன் ஃபார் யுவர் physical activities or less or lack of exercise. These are the main reasons for knee joint pain. What WHO said is 19%, almost 19% of youngsters in India are obese. Please understand that. Unga BMI calculate panni pathina, they didn't say even overweight, they said obese. 19% of youngsters in India, what is happening in our country. So and then lifestyle disease, long term யோசித்து பாத்தீங்கன்னா lifestyle disease like hypertension, diabetes, இதெல்லாமே ஒரு reason for your joint pains altogether. So as I said, obesity, excess weight, this will be one of the main reason. And injury to the joints due to sports or your activities, or you might not noted that நீங்க ஏற்கனவே உங்களுக்கு இன்ஜுரி ஆயிருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாம நோட் பண்ணாம இருந்திருப்பீங்க. So that all are reasons for knee joint or any joint pains. And due to உங்க occupation, as I said, லாங் டைம் ஒரே இடத்துல உட்காந்து இருக்கிற மாதிரி ஒரு ஆக்குபேஷன் இருக்கும், உங்க வேலை அந்த மாதிரி இருக்கலாம் மேபி. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நிறைய நேரம் தொடர்ந்து உட்காராம ஒரு 30 minutes ஒன்ஸ், 40 minutes ஒன்ஸ், 1 hour ஒன்ஸ் எழுந்துக்கிறது, வேற ஆக்டிவிட்டிஸ் செய்யுது. இட்ஸ் ஒன் ஆஃப் த பெட்டர் இன்டர்வென்ஷன் ஐ வுட் சே. அண்ட் விட்டமின் டி டிஃபிஷியன்சி, இட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ரீசன். விட்டமின் டி நிறைய பேர் குறைவா இருக்குது. ஏன் நம்ம ஊர்ல குறைவா இருக்குது அந்த மாதிரி கேட்கறது ஒரு நார்மல் கொஸ்டின். ஏன்னா நம்ம ஊர்ல நிறைய சன் இருக்குதுன்னு. நிறைய பேர் வந்து தேவையான அளவுக்கு நீங்க எக்ஸ்போஷர் ஆவறது இல்லை. அண்ட் வென் யூ ஆர் கெட்டிங் ஓல்ட், சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, விட்டமின் டி. ஸோ தட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். And then smoking is also one of the reason, and gout, this is also one of the reason for, just to outline, I want to say the reasons for pain. So how can lifestyle changes help? Which is the first line I would say, rather than going for any medicine or anything else. So diet, please take calcium, protein and fibers and vegetables. I keep always saying, and please drink milk. All those stuff will help you for knee joint pains and any other joint pains. Omega-3 fatty acid, I always keep saying about that. So which will be fighting against your inflammation. And vitamin D, as I said. And what are the things you can do to prevent or to minimize your pain? Physical activities to strengthen the muscles of your leg or your back, which is very important.
to prevent from knee joint pain. And posture, so like நீங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஏன் அவ்வளவு நேரம் உட்கார்றீங்க, வித் சப்போர்ட்டா வித்தவுட் சப்போர்ட், ப்ளீஸ் டூ அண்டர்ஸ்டாண்ட் தட். அவ்வளவு நேரம் நீங்க உட்கார்ந்திருந்தீங்கன்னா யூ வில் கிவ் without support, you will give some stress for your spinal cord and as well as for other joints and knee joints. So please understand that and think about that. And weight loss, one of the important measure, I would say weight loss is very important, and massage will also help you, so please go for it. And I would say rice is one of the important steps. I would say rice or praise. Rice ஏன் அதை கோட் பண்றோம்னா, R for rest, I for ice, and C for compression, and E for elevation. காலை கொஞ்சம் தூக்குறதோ அந்த மாதிரி பண்ணா it will be better for certain extent. Or price ன்னு சொன்னா you can add a protection of your any joint injuries or any stress for that. So as I always say, heat or cold massage will help you, so please go for it before going for any medicine or any other steps. Wearing a proper shoes is also equally important. நீங்க என்ன மாதிரி ஷூஸ் போடுறீங்க, அதோட சோல் எப்படி இருக்குது அதெல்லாம் நீங்க பாருங்க, because that pressure also will long term பாத்தீங்கன்னா that also will cause your knee pain. And one more thing is, some might not agree with me, but what research paper says is, our why this question had arisen is, why only Indians ஏன் இவ்வளோ knee pains இருக்குது in the later stage of their life அப்படின்னு சொல்லிட்டு we had several discussion and debate on all those stuff. அதுல ஒரு முக்கியமான reason what we understood is, நம்ம வந்து அந்த சிட்டிங் பொசிஷன்ல டாய்லெட் யூஸ் பண்றதுனால, which is always a pressure for your knee. This we keep doing every day, right? Youngsters அந்த ஏஜ்ல வந்து உங்களுக்கு புரியாது. லேட்டர் பார்ட் ஆஃப் யர் லைஃப், இப்போ ஏற்கனவே உங்க நீ டு சர்டன் எக்ஸ்டென்ட் இது இன்ஜூர் ஆயிருந்தா, இந்த பொசிஷன்ல நிறைய நேரம் உட்காரதுனால இட் ஹர்ட்ஸ் மோர் தென் தட். ஸோ ப்ளீஸ் திங்க் அபவுட் இட். வெஸ்டர்ன்ஸ் டாய்லெட் இஸ் பெட்டர் ஃபார் knee pains. Some might argue with me saying that hygiene அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு, we are not speaking about those fact. knee pain-க்கு, joint pain-க்கு further injury ஆகாம இருக்குது. Western toilet is much better than that. This Western toilet is, I won't say it is a luxury actually. ஏன்னா எல்லாருமே அது luxury நினைச்சுக்கிறோம். It's not luxury. I would say it's essential. So please, Western toilet, which is not luxury, please think about it. So what causes my back pain? So நிறைய பேருக்கு பேக் பெயின் இருக்குது. So what causes that அப்படின்னு ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, bad bending is the main reason, I would say. And as I always keep saying that long term உட்கார்றதுனால your position is wrong, and you're not giving enough of support for your spinal cord and for your neck. That is also important reason. And so weight gain, this is also very important reason for back pain. And please see, இங்க பாருங்க எப்படி ஒரு 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 weight lift பண்ணனும்னா, which is the right way I showed you. So but most of us don't go for it, right? நம்ம எல்லாரும் பேக்குக்கு pressure கொடுத்துட்டு அந்த சப்போர்ட் எடுத்து weight எடுக்கிறோம். So please, that is the important reason for your back. And so please do understand this. So and one more reason I would say is, most of Indians, what we practice is, number one, we will always sit in some place with your purse in your back, right? And the purse which okkaradanaala, that is also is a reason for your back pain. Yes, visible, sir. Thank you. So hot and cold therapy, I would say, is first step for all the pains. And then I would say chiropractic adjustment. These are the method they use to adjust your spinal cord if needed. That should be advised only by orthopedicians. So no other person I would recommend at this stage in India. So orthopedician will decide about it after investigations. So many of you asked for this, and what I would suggest is, எப்படியெல்லாம் வந்து நம்ம prevent பண்ணலாம் joint pains in later in all our life is, please drink milk, I would say, every day. Milk வந்து மில்கா குடிங்க. நான் டீ காஃபி குடிக்கிறேன்னு சொல்லாதீங்க. Then if go for செப்பரேட்டா வந்து மில்கா குடிக்க பாருங்க. And get some sun because of vitamin D, as I told. Watch your weight. Exercise is an important thing to reduce your weight.
and to strengthen all your muscles for your joint. Please understand this. And watch your heel height. ஏன்னா நிறைய பேர் வந்து high heel shoes and slippers use பண்றோம். That is also reason for your joint pains. And as I keep saying that, eat vegetables and fruits. Some vegetables will be fighting against all the inflammations, and omega-3 fatty acid, all those stuff, and exercise as I told, and avoid injuries, sports injuries. இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா please focus on that immediately. ஏன்னா அது வந்து அப்பத்துக்கு you will do something and you will just forgot about it, and later in your life it might turn it out more dangerous. And stay hydrated. நிறைய பேர் தண்ணி enough of fluids you are not taking. That is also one of the reason for joint pains. And lift the right way. ப்ராப்பரான வேல வந்து வெயிட்ட தூக்குங்க. And don't take too much of weight at same time. So this slide, what I would say is, if you have any problem, doctors will do investigation, doing imaging of X-ray, CT scan, MRI if needed, and then we give drugs for the pain if to a certain extent, and then they have to go for surgery. So surgery, actually I just will show you a small picture of surgery. Knee replacement. பார்க்கறதுக்கு அழகா தெரியும் உங்களுக்கு pictures, but it is not easy surgery, I would say, and it's not like a cosmetic one. So please understand, don't go for, I mean, அந்த ஸ்டேஜுக்கு போகாம தடுக்கிறது வந்து it's almost a good choice. So please prevent all the injuries and thing which will cause your knee joint to this extent. And last slide, what I would show is, ஏன் மனுஷங்களுக்கு மட்டும்தான் வந்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வருதா, வேற எந்த அனிமல்ஸ்க்கும் வரலையா? ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஜாயிண்ட் பெயின் ஏன் எங்களுக்கு மட்டும் வருது, மற்ற அனிமல்ஸ்க்கு வரலன்னு யாரும் யோசிக்க கூடாது. அனிமல்ஸ்க்கும் வருது. ஸோ வந்து we scientists has researched on that, mice, mouse, rabbit, இந்த மாதிரி அனிமல்ஸ்க்குலாம் பண்ணி பார்த்துட்டு, and then they came to dog கூட அது அப்சர்வ் பண்ணி பார்த்துருக்காங்க, ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. So still conclusion is not very clear. So please do understand, even animals develop it, but humans க்கு அதிகமா வரதுக்கு காரணம் வந்து it's all our lifestyle, I would say. So please reduce your weight. Even we had a research on healthy volunteers who doesn't have any pain, who are very healthy. So what we did is, ஒரு 3-4 kg of sack அவங்க வயிற்றுல கட்டி வச்சுட்டு, ஓகே கோ நவ் அண்ட் கம் பேக், வாக் ஃபார் 2-3 kilometers அப்படிலாம் சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். அண்ட் தென் வென் தே கேம் பேக் வி ஃபவுண்ட் அவுட் they too have a pain. So அதுதான் நான் ஏன் அந்த 2-3 kg of sack வயிற்றுல கட்ட சொன்னா, that's all your obesity, right? போட் பெல்லின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, வயிற்றுல தொப்பை, பெரிய தொப்பை, உங்க தை வந்து பெருசா இருக்கும். So all this will pressure on your knee and your back. So eventually in long term run you will develop this pain. Thank you, sir. Thank you. Yes, sir. Okay. Good morning to all, and thank you for Dr. Aravind to give me this opportunity. Today the topic is knee pain and knee injuries. So there is a saying called life is movement, movement is life. இதுக்கான உண்மையான அர்த்தம் வந்து, நம்ம வீட்டுல வயசானவங்க மூட்டு வலியோட கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்கள கேட்டாதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கும் அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. they will depend on someone. ஸோ அது வந்து யாருக்கும் அது பிடிக்காது. everybody wants to be independent to walk freely. ஸோ அப்படி அந்த நீ பெயின், அந்த நீ ஆர்த்ரைட்டிஸ், அது மூட்டு தேய்மானம் பத்தி நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நீ பெயின்னா அது வந்து வயசானவங்கன்னா மோஸ்ட்லி இட் இஸ் டியூ டு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அதாவது மூட்டு தேய்மானம். அது வந்து இட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டிசபிலிட்டி இன் ஓல்ட் ஏஜ் பீப்புள். டிசபிலிட்டினா இட் காசஸ், அது வந்து அவங்களுக்கு ஒரு இயலாமையை கொடுக்குது. அவங்களால இண்டிபெண்டா எதுவுமே செய்ய முடியாது. அவங்க ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் ஆயிரும். சப்போஸ் இஃப் தே ஆர் இன் த ஜாப்னா ஹேவ் டு ஃப்ரீக்வென்ட் சிக் டேஸ் லீவ் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கும். அது இல்லாம பார்த்தோம்னா நம்ம ஆர்த்ரைட்டிஸ் சப்போஸ் அது ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்னா இட் இஸ் ஹைலி காஸ்ட்லி. இப்போ ஒரு சைட் பண்ணணும்னா மினிமம் 2 lakhs ஆகணும். ஸோ அந்த ஸ்டேஜ் எல்லாம் போகாம ஹவு டு ப்ரிவென்ட் த knee pain, we will go and discuss about this. And வந்து more common in more than 64 years. Because ஒரு 64 year people ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா it is more common in 11%. So it is more common in the old age, but even in the young age also it is that because due to
ligament injury, any sports injury, or any other inflammatory reaction like rheumatoid arthritis. நம்ம மூட்டு வாதம் அந்த மாதிரி சொல்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யங் ஏஜ்லயே வரும். ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் காஸ் இட் இஸ், அது என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கணும். அண்ட் திஸ் இஸ் த நார்மல் நீ ஜாயிண்ட். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த தை போன்னு சொல்லுவாங்க. திஸ் ப்ளூ கலர் இஸ் த காட்லேஜ். காட்லேஜ்னா குருத்தெலும்பு. அண்ட் திஸ் இஸ் த உள்ளுக்குள்ள இருக்கிற ஜவ்வெல்லாம். சப்போஸ் இது ஆர்த்ரைட்டிஸ்ல என்ன ஆகும்னா கார்டிலேஜ் எல்லாமே டேமேஜ் ஆயிரும், அது இல்லாம இந்த ஜவ்வும் டேமேஜ் ஆயிரும். அப்புறம் ஏன் நமக்கு வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அதாவது மூட்டு தேய்மானம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஹெரிடிட்டரி கிடையாது. ஹெரிடிட்டரினா பரம்பரை அவங்களுக்கு எல்லாம் வரதெல்லாம் கிடையாது. இட்ஸ் மெயின்லி டியூ டு ஹை ஸ்ட்ரெஸ் டு த நீ ஜாயிண்ட். அது எதனால வருதுன்னா ப்ரீவியஸ் ஏதாவது அடிபடுறதுனால வரலாம். மோஸ்ட் காமன் இன் த ஃபீமேல் பீப்புள். அண்ட் ஒபிசிட்டினால என்ன ஆகும்னா மூட்டுக்கு போற லோடு வந்து அதிகமாகும். அதனால இட் வில் கிரியேட் மோர் ஸ்ட்ரெஸ் அண்ட் மோர் டேமேஜ் டு த நீ ஜாயிண்ட். அதுவும் இல்லாம பார்த்தோம்னா ப்ரீவியஸ் எனி நீ இன்ஜுரிஸ் அதுல ஏதாவது கார்டிலேஜ் டேமேஜ் இருந்ததுன்னா வரலாம். அதாவது லோயர் எக்ஸ்ட்ரிமிட்டி மால் அலைன்மெண்ட்னா கால் பெண்டா இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கால் பெண்டா இருக்கிறவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஸ்குவாட்டிங், அது இந்தியன்ஸ்ல பார்த்தோம்னா ஸ்குவாட்டிங் யூசிங் ஃபார் டாய்லெட் இஸ் நாட் த ஒன்லி ரீசன். நம்ம நிறைய பேருக்கு ஸ்குவாட்டிங் இஸ் தி ஆக்குபேஷன். தே வில் ஸ்குவாட் அண்ட் டூ த மெனி ஆக்குபேஷன். அவங்க ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஸ்குவாட்டிங்ல பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபார் தம் த knee pain is more common. And vitamin D deficiency also is one of the cause for osteoarthritis. The recent papers are saying that vitamin D deficiency ஒரு ரீசன் சொல்றாங்க. நெக்ஸ்ட் இஸ் கவுட் வந்து மோஸ்ட்லி ஹைப்பர் யூரிசீமியா பேஷண்ட்ல இருக்கும். ஹைப்பர் யூரிசீமியானா யூரிக் ஆசிட்னு ஒரு சால்ட் இருக்கு. சப்போஸ் அது வந்து நம்ம மூட்ல எல்லாம் டெபாசிட் ஆச்சுன்னா அண்ட் இட் வில் காஸ் ரியாக்ஷன் அண்ட் காஸ் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ். நெக்ஸ்ட் இஸ் கிளினிக்கல் அப்ரோச் டு நீ பெயின். சப்போஸ் ஒருத்தருக்கு நீ பெயின் வருது அப்படின்னா அது எப்படி பார்க்கணும், வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் வி ஹேவ் டு கோ த்ரூ இட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு ஆஸ்க் த ஹிஸ்டரியில வந்து உங்களுக்கு வந்து நீங்க எவ்வளவு தூரம் உங்களால் நடக்க முடியுது, உங்களுக்கு ஸ்டெப்ஸ் ஏறுறப்போ இறக்குறப்போ கஷ்டமா இருக்கா, இல்லை ஃப்ளோர்ல உட்கார்றது கஷ்டமா இருக்கா, அந்த மாதிரி பார்க்கணும். அண்ட் வி ஹேவ் டு ஆஸ்க் டு ரூல் அவுட் அதர் காசஸ். ஏதாவது ஃபீவர் இருக்கா, ஜாயிண்ட் வந்து ஏதாவது ஹீட்டா இருக்கா தொடுறப்போ அந்த மாதிரி பார்க்கணும். அது மாதிரி ஏதாவது ஹிஸ்டரி ஆஃப் ட்ராமா அடிப்பட்டது ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் இன்ஸ்டெபிலிட்டினா நடக்கிறப்ப கால் ஏதாவது ஸ்லிப் ஆகிற மாதிரி, மூட்டு வந்து ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் ஃபங்க்ஷனல் லாஸ். சப்போஸ் நார்மலா இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் நடக்கிறாங்க, திடீர்னு நீ பெயின்னால அவங்க நடக்க முடியல அப்படின்னா அது வி ஹேவ் டு நோட் இட். அண்ட் வி ஹேவ் டு ஆஸ்க் ஃபார் ப்ரேயர் ட்ரீட்மெண்ட். அது ஆல்சோ வி ஹேவ் டு ஆஸ்க். அண்ட் சம்டைம்ஸ் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ல என்ன ஆகும்னா they will have other small joint pain, small joint pain like the hand fingers la இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பெயின் இருக்கும். that we have to ask for it. these are some tests for the ligaments. நம்ம மூட்டுல இருக்கிற ஜவ்வு ஏதாவது அடிபட்டு இருக்கான்னு டெஸ்ட் பண்றதுக்கான ligaments அது. and then we have to take x-ray வந்து அவங்கள நிக்க வச்சு this is called epi and lateral view, frontல and sideல இருந்து எடுக்கணும். and this is for the to see the patella means சில் எலும்புன்னு சொல்லுவாங்க, அது பார்க்கிறதுக்கு this is one more view. मेरे कपड़ा दे दो मेरे. yes, any doubts? No. then the criteria to diagnosis osteoarthritis, அது மூட்டு தேய்மானம் அப்படின்னு டயக்னோசிஸ் பண்றதுக்கு என்ன தேவைன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நீ பெயின் இருக்கணும். அது இல்லாம அவங்களுக்கு வந்து ஸ்டிஃப்னஸ், மார்னிங் வந்து
கால் முட்டி மடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்புறம் போக போக அவங்க வந்து சரியாயிருவாங்க. அது எதனாலனா அந்த மசில் எல்லாம் டைட்டா பிடிச்சிக்கும் காலை. அது இருந்தா அது இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா. சப்போஸ் முட்டி மடக்கிறப்போ சில பேருக்கு அது சவுண்ட் மாதிரி வரும், கிளிக் சவுண்ட் அந்த மாதிரி எல்லாம் வரும். அதுவும் ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா. போனி டெண்டனஸ், சில பேருக்கு அந்த முட்டி அந்த உள்பக்கம் தொட்டாலே வலி இருக்கும். ஸோ தட் ஆல்சோ ஒன் கிரைட்டீரியா. அண்ட் போன் என்லார்ஜ்மெண்ட், தேர் வில் பி ஸ்வெல்லிங் ஆஃப் த நீ ஜாயிண்ட். ஸ்வெல்லிங் மீன்ஸ் மூட்டு வீக்கா இருக்கிறது. அண்ட் வார்ம்த் வந்து இருக்காது. சப்போஸ் வார்ம்த் இருக்குன்னா வி ஷுட் லுக் ஃபார் எனி இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி எது இருக்கான்னு பார்க்கணும். திஸ் இஸ் த எக்ஸ்ரே ஆஃப் நார்மல் நீ. சப்போஸ் osteoarthritis இருந்தா this gap on this side will be reduced. This is the early stage. Suppose நம்ம இந்த ஸ்டேஜ் விட்டுட்டோம்னா என்ன ஆகும்னா the bones also become deformed. நார்மலா இருக்கிற போன் வந்து இந்த பக்கம் டேமேஜ் ஆயிரும். போன் ஆல்சோ வில் பி டேமேஜ். ஸோ தீஸ் டூ ஆர் த early ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல வந்து we can provide non-operative management. சர்ஜரி இல்லாம we can prevent it. சப்போஸ் நம்ம எதுவுமே பண்ணல அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா it will progress to this stage. இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கால் வந்து பெண்ட் ஆயிரும். இந்த பேஷண்ட் வந்து ரெண்டு சைடு அஃபெக்ட் ஆயிருக்கும். ஸோ வி கேன் சி த பெண்ட் ஆஃப் த நீ ஜாயிண்ட். சப்போஸ் இதுவும் அப்படியே விட்டுட்டோம்னா இந்த மூட் வந்து சைட்ல விலக ஆரம்பிச்சிடும். கேன் சி த ப்ரீவியஸ் எக்ஸ்ரே. இதுல வந்து ஆல் த நீ இஸ் ஸ்டேபிள். இஃப் யூ டிரா லைன், இங்கிருந்து ஒரு லைன் டிரா பண்ணோம்னா போத் வில் பி இன் த சேம் லைன். இதுல பாத்தீங்கன்னா joint is subluxing because of the including the ligament injury and the bony damage. இந்த ஸ்டேஜ் வந்து ஆப்ரேஷனும் கஷ்டமா இருக்கும். So what we have to do is we have to identify early and we have to prevent the progression of the disease. The main thing, the management, how to prevent the first on the lifestyle modification. Suppose நம்ம வந்து if you are being squatting Indian toilet யூஸ் பண்றோம்னா we have to suggest Western toilet. And if you are climbing stairs, அடிக்கடி ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறோம் அப்படின்னா அது வந்து we have to குறைச்சிடணும். And main thing is weight loss and exercise. And we have to give some supportive device like walker, crutch அந்த மாதிரி நடக்கிறதுக்கு கொடுக்கலாம். அப்புறம் வந்து சப்போஸ் கால் பெண்டா இருக்குன்னா அதுக்கு வந்து சோல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி we can make it straight. And there are knee braces. Knee braces na outside la we have to give some support to the knee joint. We'll go by one. So weight loss evlo mukkiyana studies la enna solikna, if you lose 1 pound of weight, it result in 4 pound of pressure being removed from the knees. Suppose nama 1 pound weight reduce பண்ணோம்னா 4 pound of pressure will be removed from the knee. அந்த மாதிரி பண்ணோம்னா we will slow the progress of the disease. The disease progress staging வந்து குறைச்சிடலாம். அதே இது 10 pounds loss பண்ணோம்னா it will relieve up to 40 pounds of pressure from your knees. So weight loss is very important. Not that only 1 or 2 kg, minimum 10% of body weight we have to reduce it to prevent the progression of the disease. Minimum 10% of weight வந்து நம்ம குறைச்சே ஆகும். Next is the exercise. சில பேருக்கு சொல்லுவாங்க ரன்னிங் பண்ணலாமா ஜாகிங் பண்ணலாமா அப்படின்னு. இந்த ஏர்லி ஸ்டேஜ்ல ரன்னிங் அண்ட் ஜாகிங் வில் ப்ரொமோட் த ஆர்டிகுலர் ரிப்பேர். சப்போஸ் அந்த கார்ட்லேஜ் எல்லாம் டேமேஜ் ஆயிருந்ததுன்னா நம்ம ரன்னிங் பண்றோம் ஜாகிங் பண்றோம்னா இட் வில் இம்ப்ரூவ் த சர்க்குலேஷன் அண்ட் ரிப்பேர் த கார்ட்லேஜ். சப்போஸ் இதே சிவியர் ஸ்டேஜ்னா ரன்னிங் அண்ட் ஜாகிங் ஷுட் பி அவாய்டட் and it will worsen the disease. அந்த மாதிரி இருக்கிறப்போ லோ இம்பாக்ட் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் பண்ணலாம். லோ இம்பாக்ட் ஆக்டிவிட்டிஸ்னா லைக் சைக்கிளிங், ஸ்விம்மிங் அண்ட் ஏரோபிக் எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணணும். எக்ஸசைஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா இட் வில் இம்ப்ரூவ் த ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃப் த மசில். மசிலோட ஃபிளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும் அண்ட் இட் வில் இம்ப்ரூவ் த மசில் ஸ்ட்ரென்த் அண்ட் ஆல்சோ என்டூரன்ஸ். என்டூரன்ஸ்னா சகிப்புத்தன்மை. and they have to do the exercise regularly. அந்த மாதிரி எக்ஸசைஸ் தான் சொல்லி தரணும். சடனா நீ வந்து 10 kilometers டெய்லி ஓடணும் அப்பதான் உனக்கு நீ பெயின் குறையும்னா nobody will do it. So slowly we have to do the exercise. And how much exercise?
least minimum half an hour a day we have to do it. First, slowly start with 10 minutes, 20 minutes, 30 minutes. We have to do the exercise. Exercise illama we can't prevent the knee joint. நம்ம மெயின் ப்ராப்ளமே எக்ஸசைஸை யாரும் பண்றதே இல்லை. மெயின்லி என்னன்னா மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் உமன்ஸ் who will take care of family, so they won't have any independent time to look after themselves. So அது வந்து we have to give time to them. ஸோ வீட்டில் இருக்கிறவங்க தான் we have to encourage them to do the exercise. அது மாதிரி பண்ணணும். Then only we can prevent obesity, knee joint pain, everything. And there are some exercise for the knee joint pain. Mainly நம்ம முட்டி பார்த்தோம்னா முட்டியில் இருக்கிற மசில் ஸ்ட்ரென்தனிங் பண்றது. திஸ் இஸ் கால் ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சிங்னா திஸ் பார்ட் ஆஃப் த மசில். அது we have to stretch it regularly. It's like lift the leg and hold the, நம்ம ஒரு டபல் வச்சு காலை ஸ்ட்ரெச் பண்ணி we have to hold it for minimum 10 seconds and repeat it on the opposite side also. It's like a 10 cycle we have to repeat it. Next is the calf stretching exercise. இதுல வந்து front leg we have to bend it and hold it with the chair, and back leg we have to stretch it, and with that இதுல வந்து நம்ம heel வந்து we have to extend and பாதத்தை வந்து மேல கீழே பண்ணோம்னா it will stretch the calf muscles. Next is the straight leg rising test. இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபார் த knee pain. இதுல வந்து என்ன ஆகும்னா the quadriceps muscle, முட்டுக்கு மேல இருக்கிற மசில், திஸ் இஸ் த மெயின் மசில் ஃபார் த knee pain. இந்த மசில் ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ நம்ம மசில் ஸ்ட்ரென்த் ஆகிறதுனால என்ன ஆகும்னா the load will be taken care of the muscle. இப்போ வந்து மூட்டுக்கு போற லோடு வந்து கம்மியாயிடும். ஸோ எக்ஸசைஸ் இஸ் த மெயின் திங். சப்போஸ் அவங்களால அந்த எக்ஸசைஸ் கூட பண்ண முடியலன்னா திஸ் இஸ் கால் எசென்ட்ரிக் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். நம்ம காலு மேல தூக்காமலே இந்த மாதிரி டைட் பண்ணி லூஸ் பண்ற மாதிரி எக்ஸசைஸ். திஸ் இஸ் ஆல்சோ an important exercise for the knee joint pain. Next is the inner thigh muscle strengthening exercise. நம்ம முட்டுக்கு உள்ள சைட் இன்சைட் இந்த சைடு இருக்கிற மசில் ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு we will keep one pillow and try to press the pillow. Press it and hold it. You have to hold the pillow for minimum 10 seconds and then leave it and repeat the cycle. Next வந்து base. Suppose this is the normal leg. Suppose உங்களுக்கு knee pain அந்த arthritis இருந்ததுன்னா the knee will be bend like this. முட்டி வந்து இந்த மாதிரி பெண்ட் ஆயிடும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா we can give the brace like this. Outside வெளியில இருந்து இந்த மாதிரி brace போட்டுக்கிட்டு we can protect the knee for some extent. இதுதான் ட்ரீட்மெண்ட் இல்லை. we can give some more time for the surgery. Next is the medical management. Medical management வந்து first வந்து will give analgesic. Analgesic-னா பெயின் கில்லர் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து குளுக்கோசமைன் டேப்லெட்ஸ் இருக்கு. இட்ஸ் லைக் a synovial fluid stimulator. நம்ம மூட்டுல வந்து அந்த கார்ட்லேஜுக்கு வந்து இட்ஸ் ஏவாஸ்குலர் ஸ்ட்ரக்சர். அதுக்கு வந்து தனியா பிளட் சப்ளை கிடையாது. அது வந்து நம்ம மூட்டுல இருக்கிற ஃப்ளூயிட் ஜாயிண்ட் சைனோவியல் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து தான் அதோட நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கும். இந்த மாதிரி டேப்லெட்ஸ் என்ன பண்ணுவோம்னா இட் வில் ப்ரொமோட் த சைனோவியல் ஃப்ளூயிட். சைனோவியல் ஃப்ளூயிட் ப்ரொமோட் பண்ணி அண்ட் ஃப்ரம் தட் த கார்ட்லேஜ் வில் டேக் த நியூட்ரியன்ஸ். நெக்ஸ்ட் வந்து மூட்டுல இன்ஜெக்ஷன் போடலாம். இன்ட்ராஆர்டிகுலர் ஸ்டீராய்ட். தே வில் கிவ் இன்ஜெக்ஷன் இன்டு த knee joint. அது வந்து எதர் ஸ்டீராய்ட் கொடுப்பாங்க ஆர் ஹைலரோனிக் ஆசிட். ஹைலரோனிக் is like a mimic of the synovial fluid. This is the dosage of the tablet 1500. You can give it for 2 months. The studies எல்லாம் என்ன சொல்லுங்கன்னா for mild to moderate ONE we can give, and patient satisfaction is also will be better. And early mild OA it's not better. Next is acetaminophen is the paracetamol. We can give 1 gram. ஒரு நாளைக்கு 4 வேளை கொடுக்கலாம். First start with the paracetamol, not more than that. Suppose நம்ம NSAIDs அந்த மாதிரி கொடுத்தோம்னா அது வந்து it causes GI ulcer, hepatic toxicity, renal toxicity எல்லாம் இருக்கும். அது மாதிரி we have to be careful when giving these drugs.
நெக்ஸ்ட் வந்து ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன். இப்போ ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கொடுத்தோம்னா இட் வில் பி எஃபெக்டிவ் ஃபார் 3 to 6 months. அதே நான் இன்ஜெக்ஷன் வந்து அடிக்கடி போடக்கூடாது. அந்த இன்ஜெக்ஷன் போடுறப்போ மூட்ல வந்து எது இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்லாம பார்த்துக்கணும். சப்போஸ் நம்ம இன்ஃபெக்ஷன்ல வந்து ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போட்டோம்னா இன்ஃபெக்ஷன் இன்னும் ஃபிளேர் அப் ஆயிடும், இன்ஃபெக்ஷன் அதிகமாயிடும். ஸோ வி ஹேவ் டு பி கேர்ஃபுல் பிஃபோர் கிவிங் எனி இன்ஜெக்ஷன் கொடுக்கணும்னா அதுல இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு ரூல் அவுட் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் தீஸ் ஆர் த ரீசன்ட் இன்ஜெக்ஷன் ஹைலரோனிடிஸ். நான் சொன்னாலே அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் இட் வில் மிமிக் லைக் ஏ சைனோவியல் ஃப்ளூயிட் அண்ட் இதோட எஃபெக்டிவ் மேக்ஸிமம் 1 to 2 years தான் இருக்கும். திஸ் இஸ் த டெக்னிக் ஆஃப் கிவிங் knee injection. The main thing வந்து lifestyle modification. We have to avoid sports activity, avoid running, jogging and all. அப்படியும் கேட்கலனா then we'll start with acetaminophen paracetamol. ஜஸ்ட் வலி இருக்கிறப்ப மட்டும் எடுத்துக்கலாம், அது பெயின் கண்டினியூஸா எடுக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. சப்போஸ் அப்படியும் கேட்கலனா வேணா we will go for pain killers like NSAIDs. Steroid injection also we have to be careful. இது எதுவுமே முடியலனா தான் சர்ஜிக்கல் ரெஃபரல். சர்ஜரி வந்து நம்ம எப்போ பண்ணோம்னா when the non-operative modality of treatment failed. இந்த ப்ரீவியஸ் நான் சொன்ன மாதிரி எதுவுமே சக்சஸ் ஆகல அப்படிங்கிற ஸ்டேஜ் தான் நம்ம சர்ஜரி போனோம். சப்போஸ் நீ பெயின் வந்தா எல்லாருக்கும் சர்ஜரி அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டேஜ் ஆஃப் த டிசீஸ். நம்மளோட மெயின் எய்ம் வந்து நமக்கு மூட்டு தேய்மானம் வந்துருச்சுன்னா அதை வந்து நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியாது. ஏன்னா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் ஆல்ரெடி டேமேஜ். வாட் வி கேன் டூ இஸ் வி கேன் ப்ரிவென்ட் த பெயின் அண்ட் ப்ரிவென்ட் த ப்ராக்ரஷன். அந்த டிசீஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போறதை வந்து தடுக்க முடியும். அது இல்லாமல் பெயின் குறைக்கலாம். பெயின் வந்து வி ஹேவ் டு கிவ் எக்ஸசைஸ் அந்த மாதிரி. சர்ஜரி வந்து என்னன்னா வி கேன் டூ ஆர்த்ரோஸ்கோபி. சப்போஸ் எனக்கு ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன பண்ணா ஆர்த்ரோஸ்கோபி பண்ணி கேன் வாஷ் அவுட் த ஃப்ளூயிட். அது மாதிரி பண்ணோம்னா அந்த இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் எல்லாமே வி வில் வாஷ் இட் அவுட். அது இல்லாமல் ஏதாவது ஜவு ஏதாவது கிழிஞ்சதுன்னா வி கேன் ரிப்பேர் இட். திஸ் இஸ் ஆர்த்ரோஸ்கோபிக் ட்ரீட்மெண்ட். அண்ட் ஹை டிபியல் ஆஸ்டியோட்டமி ஒன் மோர் ஆப்ஷன் இஸ். சப்போஸ் இந்த மாதிரி கால் பெண்டா இருக்கு அப்படின்னா we will do the surgery and correct the deformity. The கால் பெண்டா இருக்கிறத we can correct it. We'll take this chunk of bone from it and we will correct the deformity. அந்த மாதிரி பண்ணோம்னா உங்களுக்கு மறுபடியும் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து பழைய மாதிரி போகாது. The stress will be uniform at the knee joint. இது ஒன் ஆஃப் த ஆப்ஷன். இது வந்து இன் early years, ஏஜ் less than 60 years and the deformity கம்மியா இருக்கும். அந்த கால் பெண்ட் இருக்கிறது ஒரு less than 50 degrees deformityனா it will be very useful. This is the step of the injection. And next is the partial knee arthroplasty. இது வந்து எந்த சைடு டிஃபார்மிட்டி இருக்கோ அந்த சைடு மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றது. நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஹோல் திங் வில் பி ரீப்ளேஸ். பட் இதுல வந்து மினிமல் ஒன்லி எந்த சைடு டிஃபார்மிட்டி இருக்கோ எந்த சைடு டேமேஜ் இருக்கோ அந்த சைடு மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றது. அது இட்ஸ் நம்ம என்னதான் பண்ணனாலும் இது வந்து இட்ஸ் ஆர்டிஃபிஷியல் ஜாயிண்ட். இதுக்கும் லைஃப் டைம் இருக்கும். இட்ஸ் லாஸ்ட் அப் டு 10 to 15 years. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணணும். சப்போஸ் நம்ம 40 years 50 yearsலேயே ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டோம்னா இட் வில் லாஸ்ட் அப் டு 65 years. அதுக்கப்புறம் again we have to replace that joint. So it will it's called revision surgery. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜுக்கெல்லாம் போகாம மோஸ்ட்லி லைஃப் டைம்ல ஒன்லி ஒன் knee சர்ஜரி தான் பண்ற மாதிரி அவர் எய்ம் should be there. அதுவும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கணும். This is the total knee arthroplasty. இதுல வந்து the whole செக்மெண்ட்டையும் ரிப்ளேஸ் பண்ணிடுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒன்லி ஒரு சைடு மட்டும் சேஞ்ச் பண்றாங்க. இதுல வந்து the whole thing மேல கீழே எல்லாமே ரிப்ளேஸ் பண்ணிடுவாங்க. பட் இதோட லைஃப் டைம் வந்து பெட்டர் தென் தட் பார்ஷியல் knee. பட் இதுக்கும் இட்ஸ் நாட் இட் won't replace the normal knee joint. நம்ம நார்மல் knee joint-ஐ யாராலையும் மாற்ற முடியாது. இது வந்து we will give pain relief and movement. அது ஒண்ணுதான் இதோட அட்வான்டேஜ். நம்ம பழைய மாதிரி வி கான்ட் நான் ரன்னிங் ஓடுவேன் நான் ஃப்ளோர்ல உட்காடனா அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். வி ஹாவ் டு வெயிட் அண்ட் another example. So these are about the knee pain.
ஸோ நீ பெயின்னா வி ஹாவ் டு ஃபர்ஸ்ட் அது நீ பெயின் வந்து எதனால வந்துட்டுன்னு பார்க்கணும். இது மூட்டு தேய்மானத்தினால வருதா, இல்ல வேற ஏதாவது ஆர்த்ரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். அது ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். அது இல்லாமல் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஏதாவது இருக்கா பார்க்கணும். ஏதாவது லிகமெண்ட் இன்ஜுரி இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் வந்து இது மூட்டு தேய்மானம் தான் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். இப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆப்ரேட்டிவ் ட்ரீட்மெண்ட், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், எக்ஸசைஸ், டயட் தெரப்பி அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கணும். அப்படி முடியலனா தான் நெக்ஸ்ட் டேப்லெட்ஸ், மெடிகேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அப்படி முடியலனா we can try for intra-articular injection. அப்படியும் முடியல, சர்ஜரி கண்டிப்பா தேவைன்னா தான் we have to go for knee replacement. ஏன்னா இதுக்கும் நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கு. சப்போஸ் நம்ம knee replacement பண்ணிட்டோம்னா there is no other option other than that. இதுதான் கடைசி. நம்ம இது வந்து ஃபர்ஸ்ட்லேயே பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ we have to go step by step. That is the thing in knee pain. Next, a small talk about low back ache. லோ பேக் ஏக் வந்து நமக்கு எல்லாருக்கும் காமனா வரதான். நம்ம எல்லா லோ பேக் ஏக்கும் டாக்டர்கிட்ட போகணுமா அப்படின்னா அது தேவையில்லை. நிறைய பேர் ஏதாவது வெயிட் தூக்குறதுனால வரும், சில பேருக்கு பொசிஷன் சரியில்லாதனால வரும். ஸோ அதனால் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். இது லோ பேக் ஏக்கே வில் டிவைட் இன்டு 4 டைப்ஸ். ஒன்று வந்து ரீஜனல் மெக்கானிக்கல் லோ பேக் ஏக். இந்த இது வந்து பெயின் வந்து ஒன்லி முதுகுல தான் இருக்கும். அந்த நரம்பு இழுக்கிற மாதிரி இந்த ரேடியேட்டிங் பெயின், பாரஸ்தீசியா, நம்னஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது. அண்ட் திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் லோ பேக் பெயின். இது வந்து எதனால வருதுன்னா இதுவும் அந்த மூட்டு நம்ம முதுகுலையும் ஃபெசட் ஜாயின்ஸ் எல்லாம் இருக்கும், அதுலயும் தேய்மானமானால வர்றதுனால இதெல்லாம் வரும். இந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம எக்ஸசைஸ் மாதிரி பண்ணாலே போய் சரியாயிரும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் லோ பேக் ஏக் வித் நியூரலாஜிக்கல் லெக் பெயின். இது வந்து ஒரு 7 to 10% இருக்கும். இதே சப்போஸ் உங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்கு, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்கு, ஸ்பைனல் ஸ்டெனோசிஸ்னா ஸ்பைனல் முதுகுல ஸ்பைனல் கார்டு இருக்கு இல்லைங்களா, அது வந்து கம்ப்ரஸ் ஆயிருந்ததுன்னா இட் வில் காஸ் லைக் நியூரோஜெனிக் பெயின். நியூரோஜெனிக் பெயின்னா முதுகு வலியும் இருக்கும், அது இல்லாம அந்த நரம்பு வலியும் இருக்கும். கால் அப்படியே நரம்பு, கால் குடைச்சல் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அது வந்து 7 to 10%. நெக்ஸ்ட் இஸ் த நான் மெக்கானிக்கல் ஸ்பைன் பெயின். சப்போஸ் ஏதாவது முதுகுல இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஏதாவது டியூமர் இருக்கு, வேற ஏதாவது மூட்டு வாதம் இருக்கு, அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அது வந்து 1%. ஆனால் சம்திங் இஸ் விசரல் டிசீஸ். சப்போஸ் உங்களுக்கு வந்து அப்டமன் பெயின் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்றது வந்து முதுகு பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும். தட் இஸ் 1 to 2%. ஸோ வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் அவங்க வந்து எந்த கேட்டகரியில வராங்க அப்படின்னு பார்க்கணும். வெதர் இட் இஸ் மெக்கானிக்கல் பெயின் ஆர் நான் மெக்கானிக்கல் பெயின். மெக்கானிக்கல்னா த காஸ் இஸ் ஒன்லி டியூ டு ஸ்பைன். இல்ல உங்களுக்கு ஸ்பைனே கிடையாது பட் இருந்தாலும் முதுகு பெயின் இருக்கா, அது மட்டும் என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இஸ் மெக்கானிக்கல் அண்ட் நான் மெக்கானிக்கல். நெக்ஸ்ட் அதுலேயே மெக்கானிக்கல்ல whether the pain is only limited to the spine or it is radiating to the leg அந்த மாதிரி பார்க்கணும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் பெயின் இருக்கு, பெயின் இஸ் ஒன்லி லிமிட்டெட் டு த ஸ்பைன், நாட் ரேடியேட்டிங்னா வி கேன் ட்ரீட் நான் ஆப்ரேட்டிவ். நான் ஆப்ரேட்டிவ்னா கொஞ்சம் எக்ஸசைஸ் மாதிரி சொல்லுவோம். அதே லோ பேக் ஏக்ல ரெட் ஃபிளாக் சைன்ஸ் இருக்கும். நம்ம வந்து எப்போ வி ஹாவ் டு பி காஷியஸ், நம்ம எப்போ டாக்டர்கிட்ட உடனே போகணும், எப்போ நம்ம டக்குன்னு இன்டர்வீன் ஆகணும் அப்படிங்கிறது தட் இஸ் ரெட் ஃபிளாக் சைன்ஸ். இந்த பேஷண்ட் இஸ் ஹேவிங் thoracic பெயின். thoracic-னா மேல பெயின் ஏதாவது இருக்கு அப்படின்னா, பெயின் வித் ஃபீவர், ஃபீவர் இருக்கு, அன்எக்ஸ்பெக்டட் வெயிட் லாஸ் இருக்கு அப்படின்னா these 3 suggestive of tuberculosis of the spine. நமக்கு வந்து டிபி எல்லாருக்கும் தெரியும், tuberculosis அது வந்து ஸ்பைன்ல தான் மோர் காமன். போன்ல அஃபெக்ட் ஆகுறது ரேர். சப்போஸ் போன்ல அஃபெக்ட் ஆச்சுன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்றது வந்து ஸ்பைன்ல தான் அஃபெக்ட் பண்ணும். ஸ்பைனும் அது மேல thoracic, thoracodorsal ஸ்பைன்ல தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம அதுவும் we have to be careful. அவனுக்கு வந்து ஃபீவர் இருக்கு, வெயிட் லாஸ் இருக்கு, முதுகு வலி இருக்குன்னா we have to look for it. இது இல்லாம அவங்களுக்கு சப்போஸ் பிளாடர் பவல் டிஸ்ஃபங்க்ஷன்னா அவங்களுக்கு யூரின் போறது கண்ட்ரோல் இல்லை, சப்போஸ் தானாவே யூரின் போகுது, அது இல்லாம முதுகு வலி இருக்குன்னா we have to be alarmed. ஏதோ ப்ராப்ளம் இருக்கு டக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது இல்லாம அவங்களுக்கு ஏதாவது ஹிஸ்டரி ஆஃப் வேற ஏதாவது கேன்சர் இருக்கு, அதோட முதுகுவலி இருக்குன்னா அந்த கேன்சர் வந்து முதுகுக்கு பரவி இருக்கலாம். அந்த மாதிரி திங்க் பண்ணி we have to be cautious. சிஸ்டமிக்கலி அன்வெல், ரொம்ப சோர்வா இருக்கிறாங்க அப்படின்னா we have to look for. அண்ட் ப்ராக்ரஸிவ் நியூரலாஜிக்கல் டெபிசிட்.
எக்ஸ்பிரசிவ் நியூரலாஜிக்கல் டெஃபிசிட்னா சப்போஸ் சில பேர் முதுகு வலி இருக்கும், கால் அந்த கால் நரம்பு இழுக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா அவங்களால ஸ்லிப்பர் எல்லாம் போட முடியாது. ஏன்னா அந்த பாதத்துல இருக்கிற அந்த ஸ்மால் மசில் வந்து வீக்னஸ் ஆயிரும். திடீர்னு கால் ஸ்லிப்பர் போட முடியாது, கால் நடக்கிறப்போ அவங்க பேலன்ஸ் இருக்காது, கால் 2 காலும் மறுத்து போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்னா டக்குன்னு வி ஹாவ் டு இன்டர்வெயின். அதே மாதிரி சேடல் அனஸ்தீசியா, நம்ம உட்கார இடத்துல ஏதாவது மறுத்து போற மாதிரி இருக்கு. சில பேருக்கு ரொம்ப நேரம் உட்காந்தா அந்த மாதிரி இருக்கும். நார்மலா அந்த இடத்துல மறுத்து போற மாதிரி இருந்தா வி ஹாவ் டு பி காசியஸ். அதே மாதிரி ஏஜ் less than 20, more than 50 years. சப்போஸ் ஒரு சின்ன வயசுலயே அவங்களுக்கு முதுகு வலி இருக்குன்னா நாம ஏன் அது வருது அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி more than 50 years முதுகு வலி வருதுன்னா ஏன் அப்படின்னு பார்க்கணும். த மோஸ்ட் காமன் காஸ் வந்து வெயிட் லிஃப்ட் பண்றது. இது டாக்டர் அரவிந்த் அப்பயே சொல்லியிருந்தார், ப்ராப்பர் வெயிட் லிஃப்டிங் will prevent the knee pain. This is the step how to lift your weight. ஒரு வெயிட்னா டக்குன்னு குனிஞ்சி எடுக்காம முதுகு வெயிட் கொடுக்காம எடுக்கணும். சில பேர் பார்த்தோம்னா பொசிஷன் ஆஃப் சிட்டிங், உட்கார்ற பொசிஷன் சரியில்லைனாலும் முதுகு பெயின் வரும். நம்ம முதுகு வந்து நார்மலா ஸ்ட்ரைட்டா இருக்காது. there is always a curve in the front, back and front curve. நம்ம முதுகு வந்து இந்த மாதிரி கர்வா தான் இருக்கும். நம்ம சைட்ல இருந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இதே கர்வேச்சரை we have to preserve it. உட்கார்றப்பே நம்ம இந்த மாதிரி கர்வேச்சர் ப்ரிசர்வ் பண்ணணும். சப்போஸ் நம்ம இப்படி குனிஞ்சு உட்காந்தோம்னா இந்த கழுத்து பகுதி வந்து நமக்கு வந்து கர்வ் இப்படிதான் இருக்கணும். நம்ம குனிஞ்சோம்னா இட் வில் பெண்ட் லைக் திஸ். ஸோ அப்போ வந்து இங்க ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகும். அதே மாதிரி நம்ம பேக் முதுகு வந்து கொஞ்சம் இட் இஸ் லம்பார் லார்டோசிஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்ல கர்வா இருக்கும். நம்ம அந்த இடத்துல வந்து நல்லா குனிஞ்சு இந்த பேக் வந்து இங்க சப்போர்ட் வச்சோம்னா then it will also a problem. ஸோ இந்த கர்வேச்சரை மெயின்டைன் பண்ற மாதிரி நம்ம பொசிஷன் உட்காரணும். தட் இஸ் த மெயின் திங். அண்ட் these are some of the exercise for the back pain. சப்போஸ் அவங்களுக்கு பேக் பெயின் மட்டும் இருக்கு, காலில் நரம்பெல்லாம் ஒன்றும் இல்லை, கால் மரத்து போற மாதிரி எதுவுமே இல்லை, கால் வீக்னஸ் எல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற ஸ்டேஜ்ல we can give some exercise. These are the exercise. இது பண்ணாலே அவங்களுக்கு மோஸ்ட்லி இம்ப்ரூவ் ஆயிரும். அண்ட் அப்டமன் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், வெயிட் ரிடக்ஷன், இது பண்ணாலே அவங்க மோஸ்ட்லி இம்ப்ரூவ் ஆயிடுவாங்க. பேக் பெயின்னா எல்லாருக்கும் எம்ஆர்ஐ எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. நான் அந்த சொன்ன இல்லையா ரெட் ஃபிளாக் சைன்ஸ், அந்த மாதிரி இருந்தா எம்ஆர்ஐ எடுக்கலாம். சப்போஸ் எக்ஸசைஸ் பண்ணியும் இம்ப்ரூவ் ஆகல அப்படிங்கிற ஸ்டேஜ்ல வேணா எம்ஆர்ஐ எடுத்து தென் வி கேன் ப்ரொசீட். அதே மாதிரி எல்லாருக்கும் பேக் பெயின்னா சர்ஜரி அப்படிங்கிற ஸ்டேஜ் தேவையில்லை. ஒன்லி மெயின் திங் எக்ஸசைஸ், பிசியோதெரப்பி, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். அதுலேயே 90% ஆஃப் த பேக் பெயின், நீ பெயின் வில் பி treated. ஸோ டேக் ஹோம் மெசேஜ் என்னன்னா, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அண்ட் எக்ஸசைஸ் prevent knee pain and low back ache. Not all the knee pain and low back ache requires surgery. நம்ம எல்லாத்துக்குமே சர்ஜரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சில பேர் டாக்டர்கிட்ட ஏன் போறது இல்லைன்னா, ஐயோ எனக்கு சர்ஜரி பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் சர்ஜரி தேவையில்லை. It will be treated non-operatively with exercise, diet and all. Surgery is reserved as a last stage. லாஸ்ட் ஸ்டேஜ்ல தான் சர்ஜரி. பட் சர்ஜரி இஸ் மஸ்ட் அப்படின்னா சர்ஜரி பண்ணி தான். பட் அது வந்து லாஸ்ட் ஸ்டேஜ். we will wait till the whether it is improving or not, we will wait and see. எடுத்தோன்னா சர்ஜரி யாருக்கும் பண்ண மாட்டாங்க. ஆல்வேஸ் we will give a trial of physiotherapy, lifestyle modification. இப்படி இம்ப்ரூவ் ஆகலைன்னா then we can go for surgery. Thank you. Thank you, sir. Thank you very much. Okay, thank you. I request Dr. Arvind Kumar sir to give us a take-home message. Thank you, sir. I will stop sharing. Yes, thank you, sir. Okay, sir. Okay. Sir, thank you, everyone. What I would say is, take-home message is, life without pain is a blessing. Please do understand that. In a later stage of your life, after you do a lot of hard work in your life and you come back and around your retirement stage, நீங்க வீட்ல வந்து உட்காரும் போதோ you have to enjoy your life. அந்த டைம்ல வந்து I can understand how much painful it will be, with lot of pain, and you won't enjoy your life. So and there's another saying called life is health is like a money.
we never know the value of it until we lose it. So please prevent all these injuries and take all preventive measure to prevent your life without pain. Thank you. Thank you, sir. Thank you, sir. Dear Sir, participants, now it's time. Sir, I have a question. I'm Swarnalata. Question to Mr. Chandrasekharan. yes. சார் நீங்க வந்து எந்த போஸ்டர்ல சார் உட்காந்தா மீ பெயின் வராது? அதே மாதிரி இப்ப நாங்கெல்லாம் டீச்சர்ஸ், பேசிக்கலி we are all teachers. இப்ப நாங்க ரொம்ப நேரம் வந்து டீச் பண்றோம். ஒரு கிளாஸ்ல 40 minutes. இப்ப காலையில கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் நிக்கிறோம், மத்தியானம் ஒரு 2.5 மணி நேரம் நிக்கிறோம் சார் நாங்க. அப்ப நாங்க ரொம்ப நேரம் நின்னுட்டு எவ்வளவு நேரத்துக்கு ஒரு தடவை உட்காந்தா நீ பெயின் வராம இருக்குன்னு கொஞ்சம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். Teachers, basically what we are supposed to do during teaching, we are standing for a longer time. Per day எவ்வளவு நின்னா எங்களுக்கு பெயின் வராம இருக்குங்கிறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். Thank you. இல்ல நமக்கு வந்து நீக்கு வந்து நிக்கிறது தான் பெஸ்ட். உட்கார்றது வந்து இட்ஸ் நாமளே கிரியேட் பண்ணிக்கிட்டது தான். ஆல்வேஸ் த நீஸ் கொஞ்சம் நின்னா இட் வில் பி குட் ஒன்லி. நம்ம இன்பிட்வீன் உட்காந்துக்கலாம். அந்த உட்கார்ற நேரம் இந்த எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். நீங்க அந்த குவாட்ரிசெப்ஸ் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம். அது உட்கார்றதும் யூ ஷுட் நாட் பி இன் லோ சேர், கொஞ்சம் ஹை லெவல் சேர்ல மாதிரி உட்காரணும். த நீ ஷுட் பி அட் 90 degrees. சப்போஸ் சேர் கொஞ்சம் சின்னதா இருந்ததுன்னா அந்த நீ வந்து உங்களை ஆங்கிள் வந்து கொஞ்சம் நீங்க ரொம்ப மடக்கி உட்கார்ற மாதிரி இருக்கும். நீ ஷுட் பி இன் 90 degrees. அது உட்காரல, அது இவ்வளவு நேரம் தான் நிக்கணும் அப்படின்ட்டுலாம் ஒன்றும் கணக்கெல்லாம் கிடையாது. You can go ahead. Thank you, sir. Sir, sorry. Thank you, sir. One more question. Sorry to disturb you. சொல்லுங்க, ஒன்னும் ப்ராப்ளம். சாப்பிடும்போது காலை ரெண்டையும் ஃபோல்ட் பண்ணி உட்கார்ந்து சாப்பிடுறீங்களா சார்? சுகாசனம் போஸ்டர்ல ரொம்ப நேரம் இருந்தா நல்லதா சார்? இல்ல we have to strengthen our ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருக்கணுமா அடிக்கடி சுகாசனத்துல? அடிக்கடி ஸ்ட்ரெச் பண்ணுன்ட்டாலாம் கிடையாது. இது வந்து மெயின்லி ஃபார் நீ பெயின் இருக்கிறவங்களுக்கு த எக்ஸசைஸ். நார்மலா உங்களுக்கு நீ பெயின் எல்லாம் எதுவும் இல்லைன்னா we can sit normally. அது ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. சப்போஸ் நீ பெயின் இருக்கு அப்படி உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் உட்காரத அவாய்ட் பண்ணும். தென் we have to sit in the chair. நம்ம உட்கார்ந்தோம்னா it will be more strain to the knee joint. நம்ம வந்து எல்லாருக்கும் நீ பெயின் வரும்ன்றலாம் கிடையாது. இது வந்து நீ பெயின் இருக்கிறவங்களுக்கு மட்டும். நீ பெயின் இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளோர்ல உட்கார்றத அவாய்ட் பண்ணி. Okay, thank you sir, thank you for your information. Everything, then slow walking panne, brisk walking valla. Later I recovered myself. In the changes vande, is it of any concern or can we continue doing our regular yoga and exercises without any concern? We can continue our exercise. Maybe அது ஏதோ muscle sprain மாதிரி ஆயிருக்கும். And Okay. MRI will be always it's an anatomical diagnosis, not the Okay. clinical diagnosis. நமக்கு வந்து always 30 yearsல some degeneration will be started. Okay. So அது வந்து it will pick up in the MRI. So அதுக்காக நம்ம no need to worry about it. You can do all activities, no restriction. Okay. If you are having continuous pain following activities, then we have to worry about it. Okay sir. Okay. Otherwise, Thank you no so need much. to worry. Thanks a lot for a wonderful Okay, presentation, Aravind sir and Chandrasekharan sir. Thanks a lot. Thank you, Banu. Okay, Sir, I would like to add a small comment here, sir. Banu, just you have to, just take it this. When I told, I said that that's always a debate on Western and Indian toilet system. Of course, we have, as you mentioned, we have other benefits, of course. But knee aspect la mattum edutha, it will be benefited Western toilet. Namma oorla what is happening in India is, நம்ம எல்லாத்தையுமே ஒரு ரிலிஜியஸ் பாயிண்ட்லயும் கனெக்ட் பண்ணி பீப்புள் ஆர் ட்ரைங் டு ஹைலைட் ஃபியூ பாயிண்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு டிபேட் ஆன் தட். ஸோ அதை தவிர பார்த்து வெளியே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயோ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லயோ யாருமே இதை வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டோம் இருக்காங்க. அண்ட் வி டோன்ட் ஹவ் எனி ப்ரூஃப் ஆன் தட். தட்ஸ் வை ஐ எம் ட்ரைங் டு சே பீப்புள் ஹூ ஆல்ரெடி லேட்டஸ்ட் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா better to go for Western system, which will prevent much more damage.
Yeah, அதுதான் சார் கேட்டேன். Unless and until we see the signs and symptoms, we don't want to prefer using a Western toilet always. அந்த ஒரு ரீசன்காக தான் நான் கேட்டேன். Because it is understood that the moment you feel in 30s also that you have a knee pain, immediately people revert to constructing a Western toilet at home. And இன்னைக்கு ஒரு வெபினார் கேட்டப்ப இல்ல இது வந்து ரெக்டல் கேன்சருக்கு வந்து மெயின் ரீசனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. Prevention aspect is yes. Yeah, both I would say. Thank you. Yeah, thank you so much, sir. Thanks. The main வந்து squatting மட்டுமே one of the reason for osteoarthritis கிடையாது. There are many other reasons. அது வந்து we have to consider. நம்ம squatting பண்ணலைன்னா நமக்கு வந்து knee pain வராது அப்படின்ட்டு there is no proof. One of the factor. So avoid பண்ணா it will prevent further damage. அவ்வளவுதான். Only squatting தான் உங்களுக்கு நமக்கு knee pain காரணம்ட்டு there is no proof. Even squatting is, they will say it's beneficial to knee joint. Suppose nama vandu if you lie down against the wall and then squat, no, that is little bit beneficial to the knee joint. And the load is not going to the knee. So andha mari ella irukku. So squatting nala dhaan namakku knee pain varudhu kedaiyadhu. There are many other reasons, mainly obesity, lack of knee movement. This is the main reason. I read in the recent articles that we have to revert ourselves to the, even doctors like us sitting in OPDs, we have to revert to standing tables. அது வந்து நம்ம body is meant to stand and do all the work அப்படினு சொல்லிட்டு working tables கூட வந்து standing postureல இருந்து பண்ணனும். all the time உங்களுக்கு உட்காரணும்னு அவசியம் இல்ல அப்படினு சொல்லிட்டு மாறணும் அப்படிங்கற மாதிரி ஒரு ரிசர்ச் படிச்சிருந்தேன் ரீசன்ட்டா. So I think that will benefit most of us, I feel. And instead of sitting yes, Banu, actually yes, Banu, in Europe we always go for it. Standing desk is available, Banu, in all our OPDs. And even for we are recommending for mostly for IT sector and banking, clerk, keep sitting for longer period. Thank you, Banu. Okay, sir, thanks. Sir, frozen shoulder, how can I get rid of it? One second, please. Frozen shoulder, sir. Okay. First thing is we have to find out the cause for the frozen shoulder. Whether you are having any diabetic or any other problem. Sir, injury. What? Injury in the gym. Injury. Yes, sir. Main thing is picked up weight and that's why it happened, sir. So main what will happen is there will be some sprain to the shoulder ligaments. There are some rotator cuff ligaments and all that. There will be some sprain to the ligament. Because of the pain, you are not moving it and it will become like a frozen. So main thing is physiotherapy you have to do. The main treatment will be physiotherapy and it is self-limiting. It will last for minimum 6 to 9 months and it will be self-limiting. Till that time you have to do physiotherapy and exercise. That is the main treatment. Okay, sir. If we Thank not you, sir. improving, Any food? Food, nothing related to food. Mainly physiotherapy is the treatment. Okay, sir. Thank you. Okay. Hello. So, yes. Sir, I am Indumati, sir. I have a question regarding children, sir, of age, say, 16 to 17. My son is in class 12 and he keeps complaining about the back pain now, sir. I don't know whether it is because of this online sessions continuity or so, but sometimes when he just bears it for himself without revealing to me, and then he keeps applying the pain gel and all for himself. I feel pity to see the child that he doesn't want to trouble me and all. What can be the solution for this back pain at this age, sir? Probably 16, 17 age group. இது வந்து மெயின்லி மெக்கானிக்கல் பேக் பெயினா தான் இருக்குங்க. மெயின்லி போஸ்டர் சரியில்லாம மோஸ்ட்லி உட்காந்துட்டே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து we will try with physiotherapy, பேக் அண்ட் கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்னு இருக்கு. அது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணாலே it will be improved. Nothing to worry about it. நம்ம மெயின் எதாவது பார்க்கணும்னா பேக்ல ஏதாவது பெண்ட் மாதிரி எதாவது இருக்கா அப்படின்ட்டு மட்டும் பார்க்கணும். அதாவது கைஃபோசிஸ் ஸ்கோலியோசிஸ்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த முதுகு பெண்டா இருக்கிறது. ஓகே சார். எஸ் சார். மோஸ்ட்லி அது இருக்காது.
I'm just to rule out it will be good. Mostly exercise will be beneficial for you. He just asked me to. He just once he asked me to check whether any, I mean, darkness is there in the back and all that. Whether I mean, he's doubting whether any blood clot and all that. But now the situation is just we. I mean, we feel scared to go to the hospital also. Though the facility is there because of the COVID and all that, we are I mean limiting to go to hospital. So it may not be any, I mean, due to blood clot and all that, sir. Like he used to play well when he was going to school. Now he doesn't go for play. Will it be, I mean, that may be also other cause irukkumaanu or doubt, sir. When the child's regular activity. Activity கம்மியா இருக்கறனால அந்த மாதிரி இருக்கும். We have to do the exercise. Okay. Playing activities. Okay. It will be okay. Nothing to okay. So this may be temporary only, not a permanent pain and all. Temporary. Okay. Thank you, sir. Thank you. Okay. Thank you. சார் வணக்கம் சார். நான் வந்து டீச்சராக இருக்கிறேன். 52 ஏஜ் சார். கிளாஸ் டைமிங்கில் ரொம்ப நேரம் என்னால் கண்டினியூஸாக நிற்க முடியல. பேக் பெயின் அதிகமாகிடுது. சேரில் உட்கார தோன்ற பெயின் அதிகமாகவே இருக்குது. நம்ம கீழே குனிஞ்சு ஏதாவது திங்ஸ் எடுக்கும் போதும் பேக் பெயின் இருக்குது. சம்டைம்ஸ் என்னென்னா பைக்கில் போகும்போது கால் வந்து ஸ்ட்ரெச் ஆகிக்குது, மசில்ஸ் இழுத்து பிடிச்சிக்குது. அது வந்து ஒரு 1 day இல்லை 2 days வரை எக்ஸ்டெண்ட் ஆகுது சார். இது எதனுடைய சிம்டம்ஸாக இருக்கும்? என்ன பண்ணலாம்? மசில்ஸ் வந்து ஏதாவது mostly the early degenerative changes மாதிரி தான். ஏஜ் 53 ன்னு சொன்னீங்களா? 53. 52. yes sir. 52. மேபி ஏஜ் ரிலேட்டட் டீஜெனரேஷன். இது ஒன்றும் பயப்பட தேவை இருக்காது. அது எக்ஸசைஸ் மாதிரி பண்ணாலே போதுங்க, ஒன்றும் பயப்பட தேவை இருக்காது. நர்வ்ஸ் அந்த கால் மசில்ஸ் வந்து அப்படியே ஸ்ட்ரெச் ஆகுது, அப்படியே ஒரு பள்ளம் விழுற மாதிரி இருக்குது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தன்னால் ரிலீஃப் ஆகுது. பெயின் பாம் ஏதாவது போட்ட பிறகு ரிலீஃப் ஆகுது. அது பெயின் வந்து 1 day வரைக்கும் தாராள கரெக்ட் இருக்குது, அதுலேருந்து ரிலீஃப் ஆகிருக்கு. இது வந்து நீங்க வாட்டர் வந்து அடிக்கடி குடிக்கணுங்க. சப்போஸ் தண்ணி கொஞ்சம் குடிக்காம இருந்தனா மசிலுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த பொட்டாசியம் லெவல் எல்லாம் குறைஞ்சிரும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இட் வில் கோ ஃபார் கன்ட்ராக்ஷன் அந்த மாதிரி. மோஸ்ட்லி ப்ராப்பரா தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஒரு விட்டமின் டி அந்த சேஷட் மாதிரி கூட இருக்கும், சன்லைட்ல இருக்கும். அந்த விட்டமின் டி பவுடர் எல்லாம் இருக்கும். யூ கேன் ட்ரை தட் ஒன் ஆல்சோ. அண்ட் மல்டி விட்டமின்ஸ் யூ கேன் ட்ரை. அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி வேற ஒன்றும் மேஜரா ரொம்ப நேரம் நிற்கும்போது அந்த பேக் பெயினுக்கு அது என்ன சார் ரெமெடி பண்ணலாம்? அது கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க. இன் பிட்வீன் டைம் யூ ஜஸ்ட் ஸ்ட்ரெச் த மசில்ஸ். காலை கீழே குனிஞ்சு ஸ்ட்ரெச் பண்ணுங்க, இல்ல படுத்துட்டு காலை மேல தூக்கி எக்ஸசைஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி நான் அந்த டயக்ராம் ஒன்று காட்டினேன், அந்த மாதிரி எக்ஸசைஸ் மட்டும் பண்ண. ஓகே ஓகே, தேங்க் யூ சார். சார் குட் ஈவினிங் சார். சாரி, குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். Sir, am I audible to you? Yes sir, you are audible. Yes, audible. Yeah, actually the issue is my father age was 53 years, sir. My father age was 53 years, and actually what was happened was the morning, early morning when he was waking up, the first time when he was standing, he was unable to stand, and after 5 to 10 minutes he was comfortable. During the early morning only he is feeling discomfort, and later he was unable to sit without any support. Backside, the back is he is unable to sit without any support. Is there any solution for this, sir? First we have to take one X-ray of the spine, LS spine. We have to look any degenerative changes is there or not. But mostly it will settle with physiotherapy. Nothing to worry about it. Until unless he is having any neurological pain, the treatment will be physiotherapy only. We'll take X-ray and then we will go for physiotherapy. Yeah. Hello? But early morning he was unable to stand, sir. The early morning only, for the first time when he was standing up. இல்ல அது early morning what will happen, the muscle will be
not be ready to cope up with the walking that strength. So slowly, if you do exercise now, the muscle will regain its strength, and with that, it will be okay. He will be okay. Is there any food diet, sir, for it? No, nothing like that. You can take normal milk, calcium rich like ragi and all millets and all. That will be fine. Okay, thank you very much, sir. Okay, thank you. Thank you, sir. Sir, I have few questions from the chat box and from the registration form, sir. I think I have 2 questions, and if anybody have any hot burning question, please take one more question after I finish. Sir, bike drive நிறைய பண்றாங்க sir, more than 1 hour, for example. They almost young people, they feel like driving bike make them feel like they are some heroes மாதிரி நினைச்சுக்கிட்டு நிறைய பைக் டிரைவ் ரொம்ப அந்த ஸ்பீட் பிரேக் அங்க அந்த அப் அண்ட் டவுன் அங்கெல்லாம் வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணாம ரொம்ப ஸ்பீடா ஓட்டுறாங்க ஏர்லி ஸ்டேஜஸ்ல. வாட் இஸ் யுவர் மெசேஜ் ஃபார் தெம் சார்? ரொம்ப நேரம் ஸ்பைனல் கார்டு சப்போர்ட் எல்லாம் உட்காந்து இருக்காங்க, ஸ்பீடா டிராவல் பண்றாங்க. நம்ம ரோட்ஸ் எப்படி இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ வாட் இஸ் யுவர் சஜஷன் ஃபார் தெம் சார்? So bike வந்து if it is necessary na we can travel for more than 1 or 2 hours. Other than that na it's strain to the back only. They have to do regular back exercise and all. Mainly we should not promote driving for long time. Yes, if it is job, there is no other option na, we can suggest you do the exercise side by side and you can travel like that, we can suggest. It's not like that's the only option. Okay, sir. Because what I understood, sir, is like the distance of their institution or workplace is more than travel time is more than an hour in one way. And the situation la kuda institution buses and government buses or some buses are available. Ada வந்து அவங்க bypass பண்ணிட்டு பைக்ல போறதுனால what we understood later in their life stage they have to land up with some other issues la sir. So I don't know how to emphasize all those things to the audience. Thank you, sir. So one more point is mainly exercise is the treatment. Exercise. Thank you, sir. Yes, sir. Sir, what is your suggestion, sir? Yes, sir. நம்ம மக்கள் நிறைய பேர் what report says, paper says is that most of the painkillers people buy from pharmacy is due to some pain, mostly joint pain or back pain. Why people go for that, sir? Why don't they try some massage or physiotherapy? அந்த ஸ்டேஜஸ்லாம் அதை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்களா சார் நம்ம பப்ளிக்? ஐ டோன்ட் நோ ஹவு டு ஹைலைட் தோஸ் இம்பார்ட்டன்ஸ் டு தேம். Mainly underestimate means that is easily available. Only in India we can say the name and get the tablets from the pharmacy. It's not like in foreign. That's the only thing. Another thing, they will feel that we have to go to the doctor. Anga pona they will write X-ray, blood investigation. ஒரு நார்மல் முதுவலின்னு போனா எனக்கு எம்ஆர்ஐ எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னாலாம் they will say. ஸோ அதுக்கு பயந்துட்டு they will go to the pharmacy and take tablets. டேப்லெட் எடுத்தா ஒரு 2 நாள் நல்லா இருக்கும், மறுபடியும் 3rd day வந்துடும். Again they will go to the pharmacy and continue. So it's like a habit and everyone will have the responsible for it. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். I keep hearing, sir, what you, as you said, patients say உங்ககிட்ட வந்தா அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்ன்றீங்க, ஆனாலும் in the end of the day வந்து அதே மாத்திரை தான் எழுதுறீங்க. So I go to pharmacy and they keep praising pharmacy. So I used to say don't praise him. One day or later your children will curse him because you will land up either in kidney failure, renal failure, or painkillers will trigger the blocks in your coronary artery and you will land up in MI, or some other reason will be you will land up in some issues. That's what I keep saying there. Thank you, sir. Sir, audience, or we can close the session. Sir. Yes. Good afternoon, sir. Yes. Sir, Yes. Vaishnavi pursuing food soil nutrition, sir. Masters in food soil nutrition. I am having one question, sir. Sir, அதாவது அப்போ டெய்லி நம்ம எக்ஸசைஸ் பண்றோம் இல்லையாங்க சார், அப்போ வந்து ஒரு வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ போகும்போது ஷூஸ் வந்து கம்பல்சரி வியர் பண்ணுவாங்க சார். இப்போ ஷூஸ் வியர் பண்ணலினா ஏதாவது லெக்குக்கு ஏதாவது இஷ்யூஸ் ஆகும், பாம்க்கு ஏதாவது இஷ்யூஸ் ஆகும், அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்க சார்? சார் பிகாஸ் ஷூஸ் வந்து சொல்லுங்க சார், பிகாஸ் எனக்கு வந்து சாக்ஸ் போட்டா எனக்கு அலர்ஜி ஆகும் சார்.
ஸோ வெறும் எம்டி ஷூ மட்டும் போட்டுட்டா போதுமாங்க சார், இல்லை வித்தவுட் ஷூஸ் வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாமா? ஸோ உங்க சஜஷன் என்ன சார்? It depends on the ground. Suppose now if there is a grass ground or just only mud is there, now we can go without shoes also. That will be beneficial also. Suppose if it is a concrete, now there will be more stress to the foot. There is a difference when நம்ம காங்கிரீட் ரோட்ல நடக்கிறதுக்கும் சாதாரண ஒரு புல்வெளியில அது நடக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த காங்கிரீட் ரோட்ல there will be more stress to the joint. ஸோ அந்த சமயத்துலனா we have to wear shoes and socks allergy we can leave it. அது nothing wrong in it. Shoes compulsory அப்படின்றலாம் கிடையாது. We can wear whatever comfortable. Just what we want is we have to do exercise. Okay sir. Sir, another question sir. Yes sir. சார் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஆர்த்ரைட்டிஸ் இந்த ரெண்டுமே சேம் மீனிங்கா சார், இல்ல டிஃபரெண்ட் மீனிங் இட் வில் பி என்ன சார்? எப்படி ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது வந்து மூட்டு ப்ராப்ளம். அதுல வந்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஆர்த்ரைட்டிஸ். there are one more condition, rheumatoid arthritis, zero negative arthritis அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஸ்பெசிபிக் ஜெனரல் டேர்ம், எல்லாரும் சேர்ந்தது ஆர்த்ரைட்டிஸ். ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இஸ் த மோஸ்ட் காமன். நம்ம ஓல்ட் ஏஜ் தேய்மானத்துல வர்றது வந்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். ஓகே சார், தேங்க் யூ சார். ஓகே, குட் மார்னிங் சார். ஹலோ, குட் மார்னிங் சார். எஸ் சொல்லுங்க. ஐ எம் சுகந்தி ஃப்ரம் அழகப்பா யூனிவர்சிட்டி. சார், டயபெட்டிக் பேஷண்ட் வந்து டெய்லி மில்க் எடுத்துக்கலாமா சார்? ஹலோ, கால்சியம் ரொம்ப கம்மியா இருக்கு. without sugar you can take. ஓகே சார், ஓகே சார், தேங்க் யூ. அதனால ஒரு ப்ராப்ளம் இல்ல சார்? இல்ல, நோ ப்ராப்ளம். ஓகே சார், ஓகே சார். தேங்க் யூ சார், I am PSC Pushpakumar sir. Yes, Pushpakumar. I don't have a doubt, but I want to know whether I was learned about a myth or a fact. I just want to clarify the myth. As one of our friend just now said that drinking a cup of milk is the best. Just now one of our friends said, but as I studied, the milk which was we drinking will destroy the calcium in our body. Is it right, sir? Is it really? Milk, I can't hear you properly. The last word. The milk just only supply. The milk which we drink doesn't supply. Actually, which I heard is, the milk which we drink doesn't supply any extra calcium. It just dissolves the calcium from the bones and supplies to other parts of the body. No, it's not like that. Milk is rich in calcium. It provides calcium only. It won't absorb calcium from the body. Right, sir. Thank you. Okay. Thank you. Thank you, sir. Sir, Elisha, sir, I think we can close the session, sir. Yes, sir. Hello. Yes. Yes, ma'am. So shall I ask one last okay, question? Yes. Yes, Kasturi. Let this be a last question, please. Yeah. The question to Chandrasekhar sir. Sir, Hi. sir, first, it's a very nice session, sir. Thank you so much. And Okay, thank sir, you. I would like to know that like nowadays it has become a fashionable thing. Like apart from the surgery for the ortho issues, there is a thing which is going on like cell therapy. So may I know how extensive and how helpful it is, sir? So cell therapy, there are many different things in it. What recent studies are showing that they are trying to replace the cartilage. They will grow the cell culture outside and they will inject the cartilaginous tissue within the. Yes, sir. Yes, sir. It is in the early stage only, but results are good, but we don't know the long-term result. But if it is successful now, we are happy only because we are avoiding the joint replacement surgery. No? Yes, sir. But Yes, we sir. are trying it. In CMC also we are started to trying it, but it's not full-fledged we started. Yes, I know, sir. That's why I just raised a question. I know that it was started in CMC. So as an alumni of CMC, I just wanted to know about it.
So that's why I just raised the question, because nowadays many actually they are as there are some people, they are actually scared of doing the surgery, replacement surgeries. So they are actually choosing for the cell therapy. So I am not aware of what is the status of that. That's why I just asked. Thank you so much, sir. We are trying for the younger people with arthritic changes. Okay, sir. So that we can prolong the need for the joint replacement. Sure, sir. Sure. Thank you so much, sir. Okay, thank you. Thank you, sir.